بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமையிலே மனிதன் சோனத்தை சந்தித்தாலும் அது என்ன, நரகத்தை அவன் சந்தித்தாலும் அது என்ன என்பதை நேர்முகமாக நமக்கு தெரிவித்து விடுகின்றான். அதனால இன்றைய தலைப்பு கூட சுவனம் நரகம் ஒரு நேர்முகம் என்று கூட அமைத்துக் கொள்ளலாம். அந்த சுவனத்தையும் நரகத்தையும் நாம் இப்போது இங்கே பார்க்க இருக்கின்றோம். நரகம், அதை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் பொழுது நரகத்தில் ஒரு சாரார் தூக்கி எறியப்படுகின்றார்கள். அப்படி எறியப்படக்கூடிய வேளையிலே சொல்லப்படுகிறது, ஹாதா கௌமுன் ஹாதா ஃபௌஜுன் முக்தஹிமுன் மஅக்கும். அங்கே ஏற்கனவே வீழ்ந்து கிடக்கின்றார்கள், நரகத்திலே தலைவர்கள் வீழ்ந்து கிடக்கின்றார்கள், நரகத்திலே வெந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து சொல்லப்படுகின்றது, இதோ உங்களை பின்பற்றிய இந்த கூட்டம் உங்களையே சேரப்போகிறது என்று சொல்லி இந்த கூட்டத்தை நரகத்தில் தள்ளுறாங்க. அப்படி தள்ளிய உடனே அந்த தலைவர்கள் சொல்கின்றார்கள், லா மர்ஹபன் பிஹிம், அவர்களுக்கு இங்கு வரவேற்பு இல்லையே, இன்னகும் சாருல் ஜஹீம், அவர்கள் நரகத்தில் எரிந்து கருகத்தான் போகின்றார்கள் என்று சொன்ன உடனே இப்போது விழுந்தார்களே இந்த கூட்டம் சொல்கின்றது, காலு பல் அன்தும் லா மர்ஹபம் பிக்கும், உங்களுக்குத்தான் வரவேற்பு இல்லை, அன்தும் கத்தம்துமூஹு லனா, நீங்கள் தான் எங்களுக்கு இந்த நரகத்தை ஏற்படுத்தி கொடுத்தீர்கள், நரகத்திற்கு வருவதற்கு தலைவர்களாகி நீங்கள் தான் காரணம், ஃபபிஸல் கரார், தங்குமிடம் மிகவும் மோசமானது. காலு ரப்பனா மன் கத்தமலனா ஹாதா ஃபஸிதுஹு அதாபன் லஃபன் ஃபின்னார், இறைவா எங்களுக்கு இந்த நரகத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்களே, நரகத்தை சந்திக்குமாறு செய்தார்களே, இந்த தலைவர்களுக்கு நீ நரகத்திலே 2 மடங்கு வேதனையை கொடு என்று அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தீர்ப்பளிக்கும் போது லிக்குல்லின் லஃபுன், எல்லோருக்குமே 2 மடங்கு தான். பின்பற்றியவர்களும் பின்பற்றப்பட்ட தலைவர்களும் யாருமே ஒருவருக்கொருவர் ஒன்றும் குறைச்சலானவர்கள் கிடையாது. அவர்கள் நரகத்தில் 2 மடங்கு வேதனையை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்வினால் பதில் சொல்லப்படுகின்றது. இப்போது நாம் இங்கே என்ன பார்க்கின்றோம், நரகத்தில் ஏற்கனவே விழுந்து கிடக்கக்கூடிய தலைவர்கள் அவர்கள் வெந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது இவர்களும் தூக்கி எறியப்படுகின்றார்கள். இந்த செய்தியை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்வதன் மூலம், இது மாதிரி நீங்க நரகத்தில் வந்து விழக்கூடிய ஆட்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள், உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன். திருக்குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா இந்த நரகத்தை பற்றி சோனத்தை பற்றி சொல்லல, பல இடங்கள்ல எச்சரித்து காட்டுகின்றான். ஒரு பாதையில நமக்கு இந்த இடத்தில் நீங்கள் சென்றீர்கள் என்றால் ஆபத்து என்று சிவப்பு சிக்னல், ஒரு சிக்னல் கிடையாது, ஒரு 100 சிக்னல் போட்டு வச்சிருக்கு. அந்த 100 சிக்னலையும் தாண்டி போய் ஒருவன் விழுந்தால் அதற்கு யார் பொறுப்பாக முடியும்? அது போன்றுதான் அல்லாஹ் தஆலா பல சிவப்பு விளக்குகளை நமக்கு எச்சரிக்கை மணிகளை அடித்து சொல்கின்றான், நீங்கள் நரகத்திற்கு போய்விடாதீர்கள் என்று. ஆனால் இந்த மனித சமுதாயம் அந்த நரகத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த நரகத்தில் மனிதனுக்கு என்னென்ன வழங்கப்படும் உணவு சார்ட்டு, மெனு, உணவு பட்டியல், ஒரு விடுதியில நுழைந்தவுடன், ஒரு ஹோட்டல்ல நுழைந்தவுடனே அங்கு என்னென்ன உணவு என்று அந்த ஒரு பட்டியலை போட்டிருப்பாங்க, பலகையில எழுதி வச்சிருப்பாங்க. இது போன்று நரகத்தில் உள்ளவர்களுக்கு உள்ள உணவு என்ன, திருக்குர்ஆன் அப்படியே நமக்கு நேர்முகமாக தருகின்றது. பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வஇ யஸ்தகீசு யுகாசு பிமாயின், அவர்கள் தண்ணீர் தண்ணீர் என்று கதரும் போது, மனிதன் இன்றைய உலகத்தில் வெயில்ல அலைகின்றான், அலைந்தவுடனே அவனுடைய தாகத்திற்கு தண்ணீர் தேவை, ஒரு ஜிகிருதண்டா கொடுங்கள் என்று மதுரையில் உள்ள ஸ்பெஷலை வாங்கி சாப்பிட்டுக்கிறான். அல்லது வேறு என்னென்ன விதமான ஸ்பெஷலாக வழங்கப்படுகின்றதோ அந்த சர்பத்துக்கள், பானங்கள், குளிரான பானங்கள் அனைத்தையும் சாப்பிட்டுக் கொள்கின்றான். தாகம் அவனுக்கு தீர்ந்து விடுகின்றது. நரகத்தில் என்ன,
எப்போது பார்த்தாலும் நெருப்பு தான் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. நரகம் என்பது ஏதோ நீங்கள் பார்க்கின்றீர்கள், உணவு சமைக்கின்ற பொழுது தீ மூட்டப்படுகின்றது, அதில் அடிக்கக்கூடிய அந்த அனல்ல நமக்கு தாகம் ஏற்படுது. இப்போது உலக வெப்பத்தின் காரணத்தினால் அதிகமான வெப்பத்தை இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம், நோன்பு நோக்கின்றோம். அந்த நோன்பு நேரம் எப்போது வரும் என்று காத்திருக்கக்கூடிய அளவுல வெயில் தகிக்கின்றது, தண்ணீர் தாகம் எடுக்கின்றது. அந்த தண்ணீரை நாம் குடித்து விடுகின்றோம். நரகத்தில் என்ன தண்ணீர் உங்களுக்கு தரப்படுகின்றது? அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் தண்ணீர் கேட்கும் போது தண்ணீர் கொடுக்கப்படுகின்றது. அது கொதிக்கும் செம்பு போன்றது. செம்பு உருக வச்சா எப்படி இருக்கும்? அந்த செம்பு இருக்கின்றதே, உருகி அந்த செம்பு அவங்களுடைய அந்த முகத்தில் கொண்டு வருகின்ற பொழுது கொதிக்கக்கூடிய அந்த நீர் உலோகம் அவருடைய முகத்திற்கு நேராக வருகின்ற பொழுது யஸ்வில் உஜூ, முகத்தை அது கரித்து விடுகின்றது, அப்படியே சுட்டு பொசுக்குது. அப்ப அது எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. அந்த கொதியினுடைய நிலை, கொதியினுடைய அளவு எப்படி இருக்கின்றது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். பேச ஷராப், மோசமான குடிபானம் இது. வசாத் முர்தஃபகா, இவர்கள் போய் சேர்ந்த இடம் மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றான். அடுத்து பாருங்க, நரகத்தில் தரக்கூடிய குடிநீர் எப்படிப்பட்டது என்று பாருங்கள். மிம்பராயும் ஜஹன்னம், அவர்களுக்கு அப்பால் நரகம் இருக்கின்றது. இஸ்காமி மாயின் சதீத், சீல் தான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. உடம்புல வலியக்கூடிய அந்த சீல், புத்து, அவனுடைய காயத்திலிருந்து பொசுங்கி அந்த தீ காயங்கள் இருந்து வழியக்கூடிய நீர். எத்தஜர்ரஹு, அதை விழுங்குகின்றான். வலா யகாது யுஸீதுஹு, கொஞ்சம் கொஞ்சமாக. இன்றைக்கு அந்த குளிர் பான தண்ணீரை எடுத்த உடனே அப்படியே தாகத்துல ஒரே மிடர்ல விழுங்கி விடலாம். ஆனால் அங்க அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து அதை அவன் விழுங்க நினைக்கின்றான். வலா யகாது யுஸீதுஹு, அதை அவனால் விழுங்க முடியவில்லை. வயதீஹில் மௌத் மின் குல்லி மகான், எல்லா பகுதிகளிலிருந்தும் மரணம் அவனை துளைக்கின்றது. வமா ஹுவ பிமையித், அவன் சாவதே கிடையாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நார், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். தேடுறோமா? நம்ம தேட வேண்டும். பாருங்க, அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் சாப்பாடு, அங்கு உள்ள உணவு என்ன என்பதையும் திருக்குர்ஆன் நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது. இன்ன ஷஜரத்த ஸக்கூம், கள்ளி செடி, தஆமுல் அதீம், பாவியினுடைய உணவு, கல் முஹ்லி யத்ரி ஃபில் புத்தூன், அது அப்படியே உருக்கப்பட்ட செம்பை போன்று வயிற்றிலே கொதிக்கும். ககலில் ஹமீம், கொதிக்கப்பட்ட அந்த செம்பை போன்று அது அவனுடைய வயிற்றில் அப்படியே கொதித்துக் கொண்டிருக்கும். ஹுதூஹு, அவனை பிடியுங்கள். ஃபாத்திலூஹு இலா ஸவாயில் ஜஹீம், அந்த நரகத்தினுடைய நடுவில் அவனை தூக்கி வீசுங்கள். சும்ம சுப்பு ஃபௌக ராஸிஹி மின் அதாபில் ஹமீம், பிறகு அவனுடைய தலையில அந்த கொதிநீரையும் ஊற்றுங்கள். குடிப்பதற்கும் கொதிநீர், குளிப்பதற்கும் கொடிநீர், கொதிநீர். அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, சும்ம இன்னக்கும் அய்யுஹல் வால்லூனல் முகத்திபூன், பொய்ப்படுத்தியவர்களே, வழிதவறியவர்களே, லஆகிலூன மின் ஷஜரின் மின் ஸக்கூம், அந்த கள்ளி செடியை தான் நீங்கள் சாப்பிட போகின்றீர்கள். அதை எப்படி சாப்பிடுவாங்களாம்? ஃபமாலிஊன மின்ஹல் புத்தூன், வயிறு நிரம்ப சாப்பிடுவார்கள். அதாவது ஒரு மனிதன் தீயில கருகி கொண்டிருப்பதே ஒரு வேதனை, அதுல பசி வருவது இருக்கின்றதே அது அதை விட கொடுமை. அதற்கு மேல தாகம் ஏற்படுவது இருக்கின்றதே அது அதற்கு மேல கொடுமை. இதுல இவன் சுவைக்கக்கூடிய அந்த உணவு இருக்கின்றதே அது சாதாரணமான ஒரு உணவு கிடையாது. இந்த கள்ளி செடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்திற்கு சென்ற போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு காட்டுகின்றான். விண்ணுலகத்தினுடைய பயணத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டுறான். ஒமா ஜஅல்னா ருயல்லதி அரைனாக இல்லா ஃபித்னத்தல் லின்னாஸ், உங்களுக்கு ஒரு காட்சியை நாம் காட்டினோம், அது மக்களுக்கு ஒரு சோதனையாகத்தான். வஷஜரத்தல் மல்ஊனத ஃபில் குர்ஆன், குர்ஆனிலே சபிக்கப்பட்ட அந்த மரத்தை உங்களுக்கு நாம் காட்டினோம். முன்ஹவ்விஃபுஹும், அந்த மரத்தை சொல்லி இவர்களை நாம் பயமுறுத்துகின்றோம். ஃபமா யஸீதுஹும் இல்லா துக்யானம் கபீரா, இது அவர்களை மேலும் மேலும் மீண்டும் வரம்பு மீறலுக்கு தான் இட்டு செல்கின்றது. அந்த நரகத்தினுடைய அந்த உணவு என்ன என்பதை அல்லாஹ் தஆலா விண்ணுலக பயணத்தின் போது காட்டுகின்றான். பாருங்க எவ்வளவு டேஞ்சரான
ஒரு மரம் என்று அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அந்த மரத்தை பற்றி வர்ணிக்கிறான். அதாலிக கைருன் நுசுலன் அம் ஷஜரத்து ஜக்கூம், இந்த சுவனம் சிறந்ததா அல்லது இவர்கள் கள்ளி செடியை சாப்பிட போகின்றார்களா? இன்னா ஜஅல்நாஹ ஃபித்னத்தல் லில் ஸாலிமீன், பாவிகளுக்கு அதை ஒரு சோதனையாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். இன்னஹா ஷஜரா, அது ஒரு மரம், தஹ்ருஜு ஃபி அஸ்லில் ஜஹீம், நரகத்தினுடைய அதல பாதாளத்தில் இருந்து அது விளைந்து வருகின்றது. தல்முஹா கஅன்னஹு ரூஸு ஷயாத்தீன், அதனுடைய பாலை ஷைத்தானுடைய தலைகளை போன்று காட்சியளிக்கின்றது. ஃபஇன்னஹும் லஆகிலூன மின்ஹா, அதை அவர்கள் சாப்பிடுகின்றார்கள். எப்படி சாப்பிடுறாங்க? ஃபமாலிஊன மின்ஹல் புத்தூன், வயிறு நிரம்ப சாப்பிடுகின்றார்கள். சாப்பிட்டு தான் ஆகணும். சும்ம இன்னலகும், சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிக்கணும் இல்ல. சும்ம இன்னலகும் லஷௌபன் மின் ஹமீம், பிறகு அவர்களுக்கு கொதிநீர் வழங்கப்படுகின்றது. சும்ம இன்ன மர்ஜிஅஹும் லஇலல் ஜஹீம், அவர்கள் திரும்பக்கூடிய இடம் நரகம்தான். இன்னகும், இவங்க என்ன பாவத்தை செய்தாங்கங்கறதையும் சொல்றான். இன்னகும் அல்ஃபு ஆபாகும் வால்லீன், தங்களுடைய மூதாதையர்களை கெட்ட வழியில செல்றதை பார்த்தா புகுமல ஆசாரியும் யூரவும், அந்த பாதையிலே இவர்கள் இழுத்து செல்லப்பட்டார்கள். என் பாட்டம் பூட்டா அப்படி செய்தாயா, நீ புதுசாக சொல்கின்றாய், சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சத்தியத்திற்கு ஒரு பதிலாக சமர்ப்பித்தானே, அதுதான் அவனை நரகத்தில் இழுத்து செல்வதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது. கள்ளி செடி அவனுக்கு உணவாக நரகத்தில் வழங்கப்படுகின்றது. அங்கு அந்த உணவை அவன் சாப்பிடுகின்றான், அந்த நீரை குடிக்கிறான் பாருங்க. ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம் ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம், நோய் பிடித்த ஒட்டகம் தண்ணீர் தாகம் எடுத்தா அப்படியே குடித்துக் கொண்டே இருக்குமா, தீராத தாகம். அது போன்று அவன் அந்த நரகத்திலே அந்த தண்ணீரை குடித்துக் கொண்டே இருப்பான். தண்ணீர், எந்த தண்ணீர்? உருக்கப்பட்ட செம்பு கொதி நீர், அதை தான் அவன் சாப்பிட்டுக் கொண்டிருப்பான். அதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான், யுஸ்ஹரு மா ஃபி புத்தூனிஹிம், அவர்களுடைய குடல்களை அது துண்டு துண்டாக ஆக்கிவிடும். சாப்பிடுறது எப்படிப்பட்ட உணவுன்னு பார்த்துக்கங்க. எவ்வளவு மோசமான ஒரு உணவு அவனுக்கு அந்த நரகத்தில் வழங்கப்படுகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மிக மோசமான ஒரு நீர். அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாற்றணும். அதுக்குதான் இந்த நரகத்தை மூடி வச்சு, நான் அந்த நரகத்தில் என்னென்ன கொடுக்கிறேன், என்னென்ன தண்டனை வழங்கி இருக்கேன், கொஞ்சம் சிந்திச்சு பார். நீ சாதாரணமா இருக்காத. நான் சொல்றது குர்ஆன் சவால் விடுது. நான் சொல்றது பொய்ன்னு சொன்னா உலகத்தில் உள்ள அத்தனை சக்திகளும், மனித ஜின் இனத்தார்கள் அனைவரும் சேர்ந்து என்னை பொய் என்று நிரூபியுங்கள். இதுவரைக்கும் நிரூபிக்க முடியல இந்த குர்ஆன் பொய்யானது என்று. பைபிளை பொய் என்று நிரூபித்து காட்டியாச்சு. திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறதுனால நான் உனக்கு பின்னால ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் எச்சரித்து காட்டுறேன். நீ தூங்கிக்கிட்டு இருக்க, நீ அலட்சியமா இருந்து கொண்டிருக்கின்றாய். எவ்வளவு பெரிய ஒரு உலகத்தை பற்றி நான் உனக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றேன். இவ்வளவு அலட்சியமா உனக்கு? சொல்றான்ல, இன்னஹாவுலா யுஹிப்பூனல் ஆஜிரா, இவர்கள் இந்த உலகத்தை நேசிக்கின்றார்கள். எதர்வுனவராகும் யௌமன் தத்லா, தங்களுக்கு பின்னால் ஒரு பாரதூரமான ஒரு நாளை வைத்திருக்கின்றார்கள், அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் குறைபட்டுக் கொள்கின்றானே. அந்த மோசமான ஒரு வாழ்க்கை, அந்த நரகத்தினுடைய வாழ்க்கை. அவன் அந்த வாழ்க்கையில எந்த ஒரு மனிதனும் போய் விழுந்து விடக்கூடாது. அதற்காக வேண்டிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துடிச்சு துடிச்சு நரகத்துக்கு போயிடாதீங்க. எந்த அளவிற்கு சொல்றாங்கன்னா, தன்னை ரசூலுல்லாஹ் ஒரு ஓமைப்படுத்துறாங்க. ஒரு உதாரணத்தை சொல்லி, ஒருவன் காட்டுப்பகுதியில தீ மூட்டுகின்றானே, அது போன்று நான் தீயை மூட்டி வைத்திருக்கின்றேன். இதுல அந்த அங்கு உள்ள பூச்சிகள் எல்லாம், விட்டில்கள் எல்லாம் வந்து விழுகின்றன. அதை அவன் தடுக்கிறான். ஆனா அவனுடைய கையை மிஞ்சி, கட்டுப்பாட்டை மிஞ்சி போய் விழுவது போன்று இந்த மக்கள் போய் விழுந்து விடுகின்றார்கள். நரகத்தில் போய் விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் உங்களுடைய இடுப்பை பிடித்து இழுக்கின்றேன். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, இதோ இந்த பகுதியில் இருந்து காலையிலோ மாலையிலோ ஒரு விரோதி வருகின்றான் என்று சொன்னால் என்னை நீங்கள் நம்பத்தானே செய்வீர்கள். நான் நிர்வாணமாக வந்து நின்று உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன். இன்னும் உதாரணம். ஆனா நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய சொல்லை கேட்டு அதிகாலையிலே நிதானமாக ஒரு கூட்டம் அந்த காலையில சூரியன் வந்த உடனே, உதித்த உடனே
தாக்க வருகிறது என்று தெரிந்த அந்த ஆபத்தை விட்டு தப்பித்து விட வேண்டும் என்று தங்களையே ஆயத்தப்படுத்தி புறப்பட்டு போனார்கள். இன்னொரு கூட்டம் தங்கினார்கள். அவர்கள் எதிரிடத்தில் மாட்டிவிட்டார்கள். அது போன்றுதான் இந்த மறுமை வாழ்க்கை உதாரணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரில இடம்பெற்றிருக்கு. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. அதனால அந்த மறுமையினுடைய அந்த வாழ்க்கைய நாம திரும்ப திரும்ப சிந்திச்சு பார்க்கணும். அதை சாப்பிடுறாங்க. நோய் பிடித்த அந்த ஒட்டகங்கள் அப்படியே அந்த தண்ணீரை திரும்ப திரும்ப குடிப்பது போன்று அந்த கொதி நீரை, உருக்கப்பட்ட அந்த செம்ப உலோகத்தை அப்படியே குடிக்கிறாங்க. திரவ வடிவில் இருக்கக்கூடிய அந்த உலோகம், அதை சாப்பிடுறாங்க. அது என்ன செய்யும்? உடலை கொழுக்க வைக்குமா? ஹல்லதாக ஹதீசுல் காஷியா ஓதுறோம் இல்ல, அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், தஸ்லா நாரன் ஹாமியா, உடலை கரிக்கக்கூடிய நரகத்தில் போய் விழுகின்றார்கள். துஸ்காமின் ஐனின் ஆனியா, கொதி நீர் அவர்களுக்கு புகட்டப்படுகின்றது. லைசலகும் தாமுன் இல்லாமின் லரி, முட்செடியை தவிர அவர்களுக்கு உணவு கிடையாது. லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ, அதை சாப்பிட்டா உடல் கொழுக்கவும் செய்யாது, பசி தீரவும் செய்யாது. நிறைய சாப்பிடுறான், பசி தீரவில்லை. எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு இடம் என்றும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து இந்த சுவனவாசிகள் நரகவாசிகள்கிட்ட பேசுறாங்க. அதையும் அல்லாஹ் உணவு பட்டியல் என்னன்னு சொல்லிட்டேன். என்ன உணவு வழங்கப்படுகின்றது, குடிநீர் என்ன என்பதை நான் சொல்லிவிட்டேன். அடுத்து அந்த நரகத்துல அல்லாஹ் தஆலா சூனத்துல உள்ளவங்க நரகத்துல உள்ளவங்களை பார்த்து பேசுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காட்சியும் சொல்றான் சூரத் ஆராஃப்ல. வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னதி அஸ்ஹாபன் நார், நரகவாசிகள் சோனவாசிகள் நரகவாசிகளை அழைக்கின்றார்கள். அன் கது வஜதனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா, எங்களுடைய ரப்பு எங்களுக்கு வாக்களிச்சதை நாங்க அடைந்து விட்டோம். ஃபஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுக்கு உங்களுடைய இறைவன் வாக்களித்ததை நீங்கள் பெற்று விட்டீர்களா? காலு நாம் ஆமா அப்படிங்கிறாங்க. நாம் ஆமாம் என்று அவர்கள் பதில் சொல்கின்றார்கள். ஃபஅத்தன முஅத்தினுன் பைனகும், அவர்களுக்கு மத்தியில் ஒரு அறிவிப்பாளர் தோன்றி, லானத்துல்லாஹி அலல் காஃபிரீன் லாலிமீன், அல்லாஹ்வுடைய சாபம் இந்த பாவிகளுக்கு உண்டாகட்டும். இப்படி ஒரு உரையாடல். அதுல ஒரு உரையாடல் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். நரகத்துல உள்ளவங்க சுவனத்துல உள்ள அந்த மக்கள் சாப்பிடக்கூடிய அந்த பளிங்கு மாளிகையில உட்கார்ந்து அவர்கள் பருகக்கூடிய அந்த பானங்களை பார்க்கின்றார்கள். அப்ப இவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ் நம்மள அந்த மாதிரியான ஒரு நிலையில வச்சிடக்கூடாது. ஒனாதா அஸ்ஹாபுன் நார் அஸ்ஹாபல் ஜன்னா, நரகவாசிகள் சுவனகள் வாசிகளை பார்த்து கூப்பிடுகின்றார்கள், அழைக்கின்றார்கள். அன் அஃபீது அலைனா மினல் மா, எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டாம், கொஞ்சம் போல அந்த தண்ணீரை எங்கள் மீது ஊற்றுங்கள். அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை அங்கிருந்து எங்களுக்கு போடுங்கள், கொட்டுங்கள் என்று கேட்கின்றார்கள். அப்படியே சுவனத்தினுடைய அந்த காட்சி. காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், அல்லாஹ் இந்த ரெண்டையும் காபிர்களுக்கு
ஹராமாக்கி விட்டான். யார் இணை வைத்தார்களோ, யார் இறைவனுக்கு மாறு செய்தார்களோ, அவனை மறுத்தார்களோ, அவர்களுக்கு இது தடை செய்யப்பட்டு விட்டது, தர முடியாது. ஒரு மனிதன் பசியோட கிடந்துருவான், ஆனா பக்கத்துல ஒருவன் பிரியாணி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து அவனால கிடக்க முடியுமா? பசி ஒரு கொடுமை, அதுல அந்த உள்ளத்துல ஏற்படக்கூடிய அந்த கொதிப்பு இருக்கின்றதே, இப்படி சாப்பிடுறானே அப்படின்னு சொல்லி கொலை கூட செய்து விடுவான் இல்லையா? பாருங்க என்ன காட்சி, நரகத்தில் இருந்து அப்படியே பாக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் அல்லாஹ் தஆலா சூரத் ஆராஃப்ல சொல்றான். எடுத்து பார்த்திருக்கிறோமா? இதை திரும்ப திரும்ப பார்க்கணும். அதான் இந்த திருக்குர்ஆன் தொழுகையில திரும்ப திரும்ப ஓதப்படுது. ஆனா நம்ம ஆட்கள் கொட்டாவி விட்டுக்கிட்டு இருக்கோம் குர்ஆன் ஓதும் போது, இமாமையும் தூக்கி உள்ளக்க சாப்பிடுற மாதிரி. எவ்வளவு பெரிய விஷயத்தை இந்த குர்ஆன் சொல்லுகின்றது, பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்குது. எவ்வளவு பாதகமான துர்பாக்கியமான ஒரு நிலைமை. அடுத்து பாருங்க, பெருநாள் வருது, சட்டை எடுக்க போறோம். துணிமணிகள், பெண்களுக்கு சேலை, அவங்களுக்கும் சட்டை. அவங்க ஒரு சேலை எடுத்து மேய்ச்சி பார்க்கறதுக்கு ஒரு நாள் ஆகும். மூசா ஜவுளி கடையிலையும் கடல்ல மேய்ச்சி எடுத்து பாருக்குள்ள முடியாது. அங்க நரகத்தில் உள்ளவங்களுக்கும் சட்டை வழங்கப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபல்லதீன கஃபரு குத்தியத் லஹும் சியாபுன் மின் நார். யார் நரகத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நரகத்தினாலான டிரஸ், நெருப்பினாலேயே டிரஸ். அருமை சகோதரர்களே, அரசு மருத்துவமனையில ரொம்ப பயங்கரமான வார்டு எது தெரியுமா? இந்த தீக்காயங்களோடு கொண்டு வந்து போட்டிருக்காங்க தெரியுமா? அதுதான் ரொம்ப பயங்கரம். எப்போது பார்த்தாலும் அலறிட்டே கிடப்பாங்க, உடல் வெந்து போயிடும். அவங்கள படுக்க வச்சிருப்பதை வாழை இலையில தான் வச்சிருப்பாங்க. அதாவது படுத்தாலும் அவனால அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு வேதனை வந்தா படுத்தாலும் ஒரு நிம்மதி, படுத்தாலும் நிம்மதி இருக்காது, உட்கார்ந்தாலும் நிம்மதி இருக்காது, நின்றாலும் நிம்மதி இருக்காது. அப்படி ஒரு அவதி. பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சில பேர்கள் ஓடிய வந்திருக்கிறாங்க, வேண்டாங்க எனக்கு, நான் வயிற்று ஆபரேஷனுக்கு போனா அவன் கிடந்து புலம்புற புலம்பல், அவன் போடக்கூடிய அலறல், அந்த சத்தம் என்னால தாங்க முடியல, ஓடி வந்தாராங்க. இங்க பாருங்க, நெருப்புனாலேயே டிரஸ். யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம். அவர்களுடைய தலையில கொதிநீர் ஊற்றப்படுகின்றது. அப்படி ஊற்றப்படும் பொழுது யுஸ்ஹரு மா ஃபீ புத்தூனிஹிம் வல் ஜுலூத், அவர்களுடைய உடல்களையும் குடல்களையும் அது பொசுக்கி விடுகின்றது. இது அல்லாம உலகும் மகாமியும் மின் ஹதீர், அவர்களுக்கு இரும்புனால சம்மட்டிகளை வச்சு அப்படி அடிக்கவும் படுது. பார்த்துக்கங்க. இப்ப இந்த நேரத்துல குல்லமா அராது அன் யஹ்ருஜு மின்ஹா மின் கம்மின், அவர்கள் கவலையினால் அங்கிருந்து வெளியே வர நினைக்கின்ற பொழுது உஈது ஃபீஹா, அந்த நரகத்திலேயே அவர்கள் திரும்ப அனுப்பப்படுகின்றார்கள். அவர்களை பார்த்து சொல்லப்படுகின்றது, ரூகு அதாபல் ஹரீக், இந்த வேதனையை நீங்கள் சுவையுங்கள். அந்த நரகத்தினுடைய அதிபர் மாலிக், மாலிக்னாவே அதிபர் தான் அர்த்தம். அவரை பார்த்து அந்த மக்கள் சொல்றாங்க, நாதவ் யா மாலிக் லியக்தி அலைனா ரப்புக்கு, உங்களுடைய இறைவன் எங்களுடைய கணக்கை முடிக்க சொல்லுங்கள். மலக்கு சொல்றாரு, கால இன்னக்கும் மாக்கிசூன், இதுலதான் நீங்க தங்கி இருப்பீங்க. அல்லாஹு அக்பர். வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, அதிலே அவர்கள் புலம்புகின்றார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா நஅமல் சாலிஹன், எங்களை நீ வெளியேற்றி விடு, நாங்கள் நல்ல அமல்கள் செய்கின்றோம். கைரல்லதி குன்னா நஅமல், இதுவரைக்கும் செய்யாத அமல்களை போய் நாங்கள் செய்து விட்டு வருகின்றோம் என்று அவர்கள் கெஞ்சுவார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், அவலம் நுஅம்மிருக்குமா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், ஒருவன் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு உள்ள அவகாசத்தை கொடுத்து உங்களை நான் வாழ வைக்கவில்லையா? பாவிகளா, உங்களை நான் வாழ வைக்கவில்லையா? வஜாக்குமுன் நதீர், எச்சரிக்கையாளர் உங்களுக்கு வந்தாரா இல்லையா? ஃபதூகு, அது வேதனையை அணிவியுங்கள். ஃபமாலில் ஸாலிமீன மின் நஸீர், இந்த அநியாயக்காரர்களுக்கு துரோகிகளுக்கு உதவி செய்யக்கூடியவன் கிடையாது. அல்லாஹ் சொல்றான். அதுல ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை என்ன தெரியுமா? வாரத்தில் ஒரு நாள் உலகத்தில் லீவு, ஒரு நாள் சண்டே ஹாலிடே கொடுக்கறானா? அங்க பாருங்க, ஒகாலல்லதீன ஃபின்னார், நரகத்தில் உள்ளவர்கள் ஹஸனத்தி ஜஹன்னம, நரகத்தினுடைய காவலர்களை பார்த்து சொல்கின்றார்கள், உதுவு ரப்பக்கும், உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் கேளுங்கள், அட்லீஸ்ட் யுஹஃபிஃபு அன்னா யௌமன் மினல் ஆதாப், ஒரு நாள் எங்களுக்கு விடுமுறை கொடுக்க சொல்லுங்க, தாங்க முடியல, கெஞ்சுறாங்க. அப்ப அந்த மலக்குகள் சொல்றாங்க, காலு அவலம்
தக்கு தத்திக்கும் ருசுலுக்கும் பில் பையினாத், உங்களுடைய தூதர்கள் அத்தாட்சிகளை கொண்டு வரவில்லையா? கொண்டு வந்தாங்களா? தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தாங்க. காலு பலா, ஆமா. காலு, அவர்கள் சொல்கின்றார்கள் ஃபதுஉ, எவ்வளவு நாளும் கேளு கேளுன்னு உலகத்துல சொன்னோமே, பிரார்த்திக்க சொன்னோமே. அப்போது நீ கபர்கள்ல போய் நின்று கேட்டுக்கிட்டு இருந்த, அந்த படைத்த இறைவனை விட்டு விட்டு கேளு. ஒமா துஆவுல் காஃபிரீன இல்லா ஃபீ ضلال, இந்த காபிர்களுடைய பிரார்த்தனை இருக்கின்றது வழிகேட்டில் தான் போய் சேரும், கிடையாது, அவங்களுக்கு விமோசனமே கிடையாது. அடுத்து பாருங்க, அந்த நரகத்தில் உள்ள அந்த வேதனை அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது உலகத்துல கும்பகோணத்துல தீ பத்துச்சு, கொஞ்ச நேரத்தில் சடப்படன்னு தீ பற்றியது, மண்டை வெடிச்சிச்சு, உடல் கருகிச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இறந்து போய் விடுகின்றான், நிம்மதி கிடைத்து விடுகின்றது. அங்க அப்படியா? அல்லாஹ் தஆலா சொல்றான், ஏத்தியில் மௌத் மின்குள்ளி மக்கான், எல்லா இடத்திலிருந்தும் அந்த தண்ணீரை குடிப்பான், அது விக்கிக் கொள்ளும், எல்லா இடத்திலிருந்தும் மரணம் வரும். ஒமா ஹுவ பிமையித், சாகவே மாட்டான். சும்ம லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அந்த உலகத்தில் அவன் மரணமாகவும் மாட்டான், அவன் உயிரோடு இருக்கவும் மாட்டான், செத்து செத்து பிழைப்பான். அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நார், அல்லாஹ் நரகத்தை விட்டு நீ பாதுகாத்து. எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. அடுத்து அந்த வேதனையில அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வேதனை பாருங்க. இந்த உலகத்துல மனிதன் இந்த வேதனையை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒ தரல் முஜ்ரிமீன முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபார், அவர்கள் இந்த பாவிகளை நீங்க பார்ப்பீங்க, சங்கிலிகளோடு பிணைக்கப்பட்டு நீங்கள் பார்ப்பீர்கள். கைகால்களை இப்படி சிதறி உதறி அடிச்சு அதுல கூட ஒரு அமைதி பெறணுமே, அதுவும் கிடையாது, கெட்டி போடப்பட்டிருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் எடுத்து பார்த்தோமா என்றைக்காவது? அல்லாஹ் தஆலா சொல்றான், வதக்ஷா வுஜூஹஹும் அன்னார், அவர்களுடைய முகங்களை அப்படியே நெருப்புகள் வளைந்து கொண்டிருக்கும். நெருப்பு மலைக்குள்ள கிடக்கிறான், பாதாளத்துக்குள்ள கிடக்கிறான். இப்படி அவன் அந்த நெருப்புல கிடக்கும் போது உடல் வெந்து போய்விட்டால் என்ன? இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை பொய்ப்படுத்தினார்களே, மறுத்தார்களே, ஃபஸௌஃப நுஸ்லிஹும் நாரா, அவர்களை நாம் நரகத்தில் சேர்ப்போம். குல்லமா நضجت ஜுலூதுஹும், அவர்களுடைய உடல்கள் வெந்து பொசுங்கிய உடனே பத்தல்நாகும் ஜுலூதன் கைரஹா லியதூக்கல் அதாப், வேறு உடல்களை அவர்களுக்கு நாம் போர்த்தி விடுவோம், வேதனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. இந்த வேதனையில போய் மாட்டணுமா? இந்த சிக்கல்ல போய் மனிதன் மாட்ட முடியுமா? சிந்தித்து பாருங்கள். ஒருபோதும் இது போன்ற ஆபத்துல மாட்டிடக்கூடாது. அதுல இன்றைக்கு நீங்க பாருங்க, சவுதியில ஒரு 25 வருடம் இருந்துட்டு வர்றாங்க. இங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு 2.5 வருஷம் மாதிரி கணக்கு தெரியும். இதே போல நரகத்துல அல்லாஹ் தஆலா நரகத்துல கிடக்கக்கூடியவர்கள்ட்ட ஒரு பேட்டி எடுக்கிறான். அவங்க நரகத்துல கிடக்குறாங்க. தல்ஃபஹு வுஜூஹஹும் அன்னார், அவர்களுடைய முகங்களை நெருப்பு சுட்டரிக்கின்றது. வஹும் ஃபீஹா காலிகூன், அதிலே அவர்கள் சிறந்தவர்களாக காட்சியளிக்கின்றார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில் கேட்கின்றான், அலம் தக்குன் ஆயாத்தி துத்லா அலைக்கும், என்னுடைய வசனங்கள் உங்களுக்கு ஓதி காட்டப்படவில்லையா? ஃபகுன்தும் பிஹா துகذிபூன், சூரத்துல் மூமினூன்ல எடுத்து வருது, இதை எடுத்து பாருங்க. நீங்கள் அதை பொய்ப்படுத்திக் கொண்டிருந்தீர்கள். காலு ரப்பனா, எங்களுடைய இறைவா, கலபத் அலைனா ஷிக்வத்துனா, எங்களுடைய துர்பாக்கியம் எங்களை மகித்து விட்டது. உக்குன்னா கௌமன் வாலீன், நாங்கள் வழிகட்டு போய்விட்டோம். ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா, இறைவா உங்களிடத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கின்றோம், இந்த நரகத்தில் இருந்து நீ எங்களை வெளிப்படுத்து. இன் உதுனா இன்னா வாலிமூன், நாங்கள் உலகத்துக்கு போய் மீண்டும் தப்பு செய்வோமேயானால் நாங்கள் பாவிகள், துரோகிகள், வாய்ப்பு கொடு கேட்கிறான். இந்த வாய்ப்பை நான் தரமாட்டேங்கிறதுக்கு தான் இவ்வளவு அழுத்தமாக அல்லாஹ் தஆலா சொல்றான். காலஸ்தவு ஃபீஹா, இதிலே இழுந்து சாகுங்கள். வலா துகல்லிமூன், என்னிடத்தில் நீங்கள் பேசாதீர்கள். இன்னஹு கான ஃபரீகுன் மின் இபாதி யகூலுன ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த கைருர் ராஹிமீன், என்னுடைய அடியார்களில் ஒரு சாரார், எங்களுடைய இறைவனே எங்களை மன்னித்து விடு, எங்களுக்கு அருள் செய், நீதான் அருள் உரியவர்களுக்கெல்லாம் சிறந்த அருளாளன் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்த வேளையில் ஃபத்தஹ்துமூஹும் சிஹ்ரியா, அவர்களை பார்த்து நீங்கள் கிண்டல் அடித்தீர்கள். பாருங்கள், நீங்க தொலை போறாங்களாம், ஒரு இறைவனை வணங்கணுமா என்று கேலி செய்தீர்கள். ஹத்தா அன்சவுக்கும் திக்ரி, அவர்களை பார்த்து நீங்கள் பரிகாசம் செய்வதே என்னை உங்களை மறக்கடித்து விட்டது. குன்தும் மின்ஹும் தல்ஹகுன், அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தீர்கள். இன்னி ஜஸைத்துஹும் யௌம பிமா ஸபரு,
பொறுத்ததின் காரணத்தினால் அவர்களுக்கு நான் கூலி வழங்கிவிட்டேன். அன்னஹும் ஹுமுல் ஃபாயிசூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இப்போ அல்லாஹ் தஆலா கேக்குறான், கால கம் லபித்தும் ஃபில் அர்தி அதத சினீன், உலகத்தில் எவ்வளவு நாள் தான் வாழ்ந்தீங்க கேக்குறான். காலு லபித்னா யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது அதுல சில மணி நேரங்கள் தான் உலகத்தில் வாழ்ந்திருப்போம். ரப்பே ஃபஸ்அலில் ஆதீன், கணக்கிட்டு வச்சிருப்பாங்களே அவங்கள்ட்ட கேளு. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையும் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 95001689. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ₹150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ₹120 மட்டும். கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. கால இல் லபித்தும் இல்லா கலீலன் லவ் அன்னக்கும் குன்தும் தஅலமூன். நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் ரொம்ப ஒரு அற்பமான ஒரு நேரம் தான். மருள் உலக அந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 30 வருடம், 40 வருடம், 60 வருடம் என்பதெல்லாம் ஒரு அரை மணி நேர துளிகள் மாதிரி தான் மறுமையில தெரியும். சவுதிக்கு போயிட்டு வந்து இப்படி கணக்கு பார்க்கறானே, அப்ப என்ன இந்த உலகத்துல அவன் பெரிய வாழ்வு என்று நினைத்துக் கொண்டு வாழ்ந்துட்டு தானே அந்த நரகத்தில் அவனுடைய வாழ்வு எப்படி ஆகி போய் விட்டது என்று பாருங்கள். அவன் இது மாதிரியான ஒரு வாழ்க்கையில மனிதன் ஒருபோதும் மாட்டிவிடக் கூடாதுங்க. அப்படி நாம் மாட்டாமல் இருப்பதற்காக வேண்டி செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரே ஒரு காரியம்தான். ஒன்று செய்துவிட்டால் சுவனத்திற்கு கேரண்டி. ஒன்றே ஒன்று, ஷிர்க் வைக்கவில்லை என்றால் உலாயிக லஹுமுல் அம்ன், அவர்களுக்கு கேரண்டி கிடைத்து விடுகின்றது. இந்த கேரண்டிய மக்கள் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தௌஹீத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. அதுதான் மக்களுக்கு மத்தியில் நாம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் எத்தனையோ வசதிகள், வாய்ப்புகள் எல்லாம் இதில் உள்ள தாயிகள் இழந்து கொண்டு இந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில எடுத்து வைக்கிறாங்க. 20 ரக்காத்துக்கள் சிங்கையில் போய் தொழுது, சிங்கப்பூர்ல போய் தொழுதா, மலேசியாவில் போய் தொழுதா, 2 லட்சம் 3 லட்சம் என்று இப்போது சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அந்த இணை வைப்பின் பக்கம் நீங்கள் போய்விடாதீர்கள். இந்த ஆலிம்கள் இன்றைக்கு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாங்களே, இவங்க இதை பற்றி சொல்லவே மாட்டார்கள். இந்த ஒரு ஜமாத் தூய்மையான முறையில் அந்த கொள்கையில இருந்து கடுகளவு பிசகாது, கடுகளவு மாற்றமில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அருமை சகோதரர்களே, இந்த கொள்கையில உள்ளவங்க இந்த பிரச்சாரத்தினுடைய அடிப்படையில, குர்ஆன் கூறக்கூடிய அந்த கட்டளையினுடைய அடிப்படையில ஒருபோதும் நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்று நாமும் சபதம் ஏற்றுக்கொண்டு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பாதுகாக்கணும். மற்ற மக்களுக்கும் எடுத்து சொல்லணும். அழைப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்க வேண்டும். நாம் எங்க போயிடக்கூடாது, நரகத்திற்கு போயிடக்கூடாது. அதற்கு தான் இந்த குர்ஆன் வந்துச்சு. அந்த ரமலான் மாதத்துல இதை நம்மளுடைய இந்த சிந்தனையை தூண்டுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தருகின்றான். சோனம் திறந்திருக்குது, நரகம் மூடப்பட்டிருக்குது. வந்துடுறா, சோனத்திற்கு நீ வந்துரு, நரகத்திற்கு நீ போயிடாத. இதை விட்டா ஒரு வாய்ப்பு கிடையாது. தௌபாவுக்குரிய ஒரு மாதம் இது. எல்லா பாவத்தையும் விட்டுட்டு நீ வந்துரு, இதோடு நீ சோனத்தில் நுழையக்கூடியவனாக உன்னை ஆக்கிக்கொள், சோனத்திற்கு தகுதி உள்ளவனாக உன்னை ஆக்கிக்கொள் என்று இந்த குர்ஆன் சொல்கின்றது.
அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நரகத்தை நாம பார்த்தோம். இந்த நரகத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அடிப்படை காரணம் என்ன? அல்லாஹ் சொல்கின்றான், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நரகத்தில் அவர்களுடைய முகங்கள் புரட்டப்படும். அப்படி புரட்டப்படக்கூடிய அந்த நேரத்தில் யகூலுன யா லைதனா அத்தானல்லாஹ வ அத்தானர் ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டுமே, அந்த ஆலிம்சா சொன்னார் இந்த ஆலிம்சா சொன்னார் என்று நாங்கள் போய்விட்டோமே, நாங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக போய்விட்டோமே. வகாலு ரப்பனா இன்னா அத்தானா சாதத்தனா வ குப்ரானா, நாங்கள் எங்களுடைய பெரியோர்களுக்கு எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம். ஃபஅதல்லூன ஸபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆதிஹிம் லாஃபைன், அவர்களுக்கு இருமடங்கு வேதனை கொடு. லாஃபைன் மினல் அதாம், வேதனையில் இருமடங்கு கொடு. வல்லானுகும் லானன் கபீரா, அவர்களையும் கடுமையாக சபித்து விடு. அப்ப நரகத்திற்கு போறதுக்கு இது ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. அல்லாஹ்விற்கும் தூதருக்கு மட்டும் கட்டுப்பட வேண்டும். அப்படி கட்டுப்பட்டா சுவனம் நமக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். இது நரகம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நரகத்தை பற்றி சொல்றதுக்கு. இப்போது சுவனத்திற்கு வருவோம். முகமெல்லாம் கருத்து போச்சு இல்ல, கவலைப்பட்டம் இல்ல. இப்போ சுவனத்தினுடைய அந்த இன்பங்களை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சொல்றான், உமை யுத்தில்லாஹ வ ரசூல், யார் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்களோ ஃபஉலாயிக அல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வ ஸித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன், அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களோடு இருப்பார்கள். அருள் புரிந்தவர்கள் யாரு? அதான் தொழுகல இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்று நாம் கேட்கிறோமே, நீ அருள் புரிந்தவர்களுடைய பாதையை காட்டு என்று நாம் கேட்கின்றோமே. அந்த அருள் புரிந்தவர்கள் யார்? மினன் நபியின், நபிமார்கள், சித்தீகீன்கள், உண்மையாளர்கள், வ ஷுஹதா, தியாகிகள், வ ஸாலிஹீன், நல்லவர்கள், வ ஹஸன உலாயிக ரஃபீகா, இவர்கள்தான் நட்பில் சிறந்தவர்கள். இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குது. இந்த சோனம் அதற்கு உள்ள போகணும் இல்ல, அங்க நரகத்துல தூக்கி போட்ட உடனே இன்றைக்கும் அரபிகள் வந்து நீங்க அவங்களுடைய வீட்டிற்குள் நுழைந்தீர்கள் என்றால் மர்ஹபா அப்படின்பா. மர்ஹபானா நல்வரவாகட்டும் அப்படிங்கிறது. நரகத்துல தூக்கி போடும்போது லா மர்ஹபன் பிஹிம், வரவேற்பே கிடையாது, வேதனை சாபம் என்று சொல்லி தூக்கி எறியப்பட்டாங்களா? இங்க பாருங்க சோனம், வசீகல்லதி நத்தகவு இலல் ஜன்னதி சுமரா, அல்லாஹ்வை பயந்தவர்கள் அப்படியே அணி அணியாக சோனத்திற்கு கொண்டு வரப்படுகின்றார்கள். அத்தா இதா ஜாவுகா, சோனத்தினுடைய வாசல்ல வந்து நிற்கிறாங்க. ஓ ஃபுத்திஹத் அபுவாபுகா, இப்போது ரமலான்ல திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாசல்கள் இவங்க போன உடனே திறக்கப்படுகின்றது. திறந்த உடனே வகால லஹும் ஹஸனத்துஹா, அதில் உள்ள காவலர்கள் சலாமுன் அலைக்கும், அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை தரும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், திபத்தும், கொடுத்து வைத்தவர்கள் நீங்கள், நல்ல பாக்கியத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். ஃபத்குலுஹா, இதில் நீங்கள் நுழையுங்கள். ஹாலிதீன், அதுல நிரந்தரமாக இருங்கள். நரகமும் நிரந்தரம் தான். அது அந்த வேதனையோடு முடிவே கிடையாது. அல்லாஹ் தஆலா அறிவிச்சிட்டான். இங்கு சோனத்தில் உள்ள மக்களுக்கும் நிரந்தரம். உள்ள நுழைஞ்ச உடனே நாம் எல்லாம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ், வகாலு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்ஹப அன்னல் ஹஸன், எங்களை விட்டு கவலையை போக்கி விட்டானே அவனுக்கே எல்லா புகழும். இன்றைக்கு யாரை பார்த்தாலும் கவலை தான். எத்தனையோ லட்சாதிபதியாக இருக்கட்டும், கோடீஸ்வரனாக இருக்கட்டும், மில்லியனராக இருக்கட்டும், பில்லியனராக இருக்க வேண்டும், கவலை அவனுக்கு இல்லாம இருக்குமா? அந்த கவலையை அவனை அழித்து விடுகின்றதே. முதல்ல சோனத்தில் நுழைஞ்ச உடனே அல்லாஹ் நம்முடைய இதயத்தில் இருந்து தூக்குவது கவலை, எடுத்து எறிந்து விடுகின்றான். இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷகூர், எங்களுடைய இறைவன் மன்னிக்க கூடியவன், நன்றி பாராட்டக்கூடியவன் என்று முதல்ல நுழைஞ்ச உடனே சொல்றான். அதற்கு அடுத்து அங்கு போன உடனே இன்னலக அல்லா தஜுவ ஃபீஹா வலா தஹரா, இனிமேல் உனக்கு நிர்வாணமே கிடையாது, பசியும் கிடையாது, முடிஞ்சு போச்சு. அப்ப சோனத்துல சாப்பாடு தர்றாங்கன்னா ஜாலியா சாப்பிடுறது, ஜாலியாக சாப்பிடுறதுக்கு. லா யமஸ்ஸுகும் ஃபீஹா நஸபுன் வமாஹும் மின்ஹா பிமுக்ரஜீன், அவர்களுக்கு அங்கு கொஞ்சம் கூட
கவலையோ களைப்போ சோகமோ ஏற்படாது. அந்த நரகத்தில் இருந்து அவர்கள் கொஞ்சம் கூட வெளியேற்றப்படவே மாட்டார்கள். அடுத்து உலாயிக ஜஸாவுஹும் மக்ஃபிரத்துன் மின் ரப்பிஹிம், இதுதான் அவர்களுடைய கூலி, மன்னிப்பு, இறைவனிடத்திலிருந்து கிடைத்த மன்னிப்பு. வ ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சொர்க்கங்கள், அதற்கு ஊடே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஃபீஹா வ நிஅம அஜ்ருல் ஆமிலீன், இந்த உழைத்தவர்களுடைய இந்த கூலி சிறந்த கூலி. மனிதன் காற்று வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கடற்கரைக்கு போறான் அல்லது ஆற்றங்கரைக்கு போறான். இப்ப வைகை கரை ஆற்றங்கரை இருக்க நாற்றங்கரையா இருக்கு, கழிவில்லாம ஆற்றில் இறக்கிக்கிட்டு இருக்கான். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன் வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இந்த நம்ம நாட்டுல அவ்வளவு மோசம். இது மாதிரியா சோனத்துல அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு பாருங்க, மலைகள் படர்ந்த இடத்துல இத்தனையோ 200 மீட்டர் உயரம் உள்ள, 2000 மீட்டர் 3000 மீட்டர் உயரம் உள்ள அந்த பனி படர்ந்த பகுதிகளில் இமயமலைக்கு ஓடுறான். குளிர் வேண்டும் என்பதற்காக வேண்டி ஊட்டிக்கு போறான். கோடை காலம் வந்த உடனே எங்கெங்க அருவிகள் இருக்கின்றனவோ அந்த அருவிகளை நோக்கி ஓடுறான். அப்படியே வெள்ளிய காட்சி ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடிய குற்றாலத்துக்கு போய் நிக்கிறான். அவன் மனிதனுக்கு இந்த தேவை அதிகமா இருக்குது. அதனாலதான் சுவனத்தை சொல்லக்கூடிய பெரும்பான்மையான இடங்கள்லாம் அல்லாஹ் தஆலா ஆறுகளை பற்றி சொல்றான். ரொம்ப தூய்மையான ஆறு. அடுத்து அவர்களுக்கு கைகள்ல தங்க காப்புகள் பூட்டப்படும், பட்டு ஆடைகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். எல்பசூன தியாபன் குதுரன் மின் சுந்துசின், சுந்துசுங்கிற பட்டு, பச்சை நிறத்தினால பட்டு, இஸ்தபரக்குங்கிற பட்டு. அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், அப்படியே சாய்மானங்கள் அப்படியே சாஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப சாஞ்சுக்கிட்டு இருந்தா கடங்காரம் வந்தாங்க, பாக்கி என்னாச்சு கொடுங்க, பால்காரன் வந்து நிக்கிறான். அங்க அப்படி கிடையாது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அடுத்து காலையிலே மாலையிலும் சொர்க்கத்தில் உள்ள மெனு, லா யஸ்மூன ஃபீஹா லகுவன் இல்லா சலாமா, சலாம் சலாம் சலாம், எங்க பார்த்தாலும் சலாம் தான். உலகும் ஃபீஹா ரிஸ்குஹும் புக்ரத்தும் வாஷியா, காலையிலும் மாலையிலும் சாற்று உணவு கூட அப்படியே வந்துடும். ஃபாகிஹத்துன் மிம்மா யதஹய்யரூன், விரும்பிய பழம், ஆப்பிள் வேண்டும் என்றால் ஆப்பிள். வாழைப்பழம் சாப்பிட்டா நம்ம போன்ற ஆளுகளுக்கு சளி பிடிச்சுக்கிறது, வாழைப்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்காதுன்னு டாக்டர்கள் சொன்னாலும் சளி பிடிக்குது. கவலை மனசுக்குள்ளே நமக்கு வந்துருது. அப்போ என்ன பழம் வேண்டும் என்றாலும் அத்தனையும் வருது. லஹ்மி தயிர் மிம்மா இஷ்டகூன், காயல்பட்டினம் பகுதியில் போனீங்களாக்கும் அந்த காடை கௌதாரி வந்தவொடனே ஒரு பாய்மார்கள் ஒரு கூட்டமே ஓடும். அல்லாஹ் தஆலா அங்க லஹ்மி தயிர் மிம்மா இஷ்டகூன், விரும்பிய பறவை உணவுகள். அப்படியே சோனத்துல அல்லாஹ் தஆலா சூரத்து இன்சான் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்துல வர்ணிக்கிறான் பாருங்க சோனத்தை. அதாவது குர்ஆனும் ஒரு இலக்கியம், அது வர்ணிக்கிறது இருக்க, கண்ணுக்கு மை அழகு கவிதைக்கு பொய் அழகு அப்படின்னானே, அப்படி கிடையாது, உண்மை அது வர்ணிக்குது பாருங்க. முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், அவர்கள் சாய்மானங்களை சாய்ந்து கொண்டிருப்பார்கள். இப்படி உலகத்தில் நம்ம எங்கேயாவது கொஞ்ச நேரம் சாய்ந்திருக்க முடியாது. தௌஹீத் ஜமாத்தில் உள்ள பொறுப்பாளர்கள், அண்ணன் அங்க போலீஸ் பிடிச்சிட்டான்னு தகவல், படுக்க முடியல, அந்த பள்ளிவாசல அடிச்சுட்டான்னு, இதுதானே ஒரே பஞ்சாயத்து. இதெல்லாம் சலாமத் ஆகணும்னா அங்கதான். முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக் லா யரவுன ஃபீஹா ஷம்ஸம் வலா ஸம்ஹரீரா, சூரியனை அவர்கள் பார்க்க மாட்டார்கள், கடுமையான குளிர்ச்சியும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். நீங்க ரொம்ப ரிச்சான ஹோட்டலுக்கு, நல்ல செழிப்பான ஹோட்டலுக்கு
வசதியான ஹோட்டலுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் இது போன்ற டீ வெளிச்சம்லாம் இருக்காது. ஓரத்துல ஒதுக்கி விட்டு சும்மா அதனுடைய ஒரு சாயல் அப்படியே அடிக்க விட்டுருப்பாங்க. வெளிச்சத்தினுடைய பகுதி மட்டும் அப்படியே லேசா இருந்துகிட்டு இருக்கும். டஜக்கன் டஜக்கன் பாட்டு ஒண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கும். பாக்குறோமா? அங்க அல்லாஹ் தஆலா சூரியனை வச்சு சூடாக்கல்ல, அதனால ஒரேடியா டெம்பரேச்சர் 0 நிலைக்கு போயிடுமா? கிடையாது. என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு, என்ன மாதிரியான ஒரு செட்டப், ஒரு அமைப்பு, இதுக்கு மனிதன் எழுந்து தொழுவுறதுக்கு மாட்டேங்கிறான். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஈகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. சிறுக்க விட்டுட்டு வரமாட்டேங்கிறான். செத்து போன ஆட்கள் அவங்களோட அந்த கபர்ல போய் நின்னுகிட்டு இருக்கான். இப்ப அதை விட்டு வாங்கப்பா, அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம். நரகத்தினுடைய அந்த அபாயகரமான அந்த விளைவுகளை நம்ம பார்த்தோம், அதுல உள்ள அதாவுகளை பார்த்தோம். அவன் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு இடம். அடுத்து பாருங்க, தானியத்தின் அலையும் விலாலுகா, அதனுடைய நிழல் இருக்கின்றதே அப்படியே தாழ்ந்து இருக்கும். துல்லிலத்து குதூஃபுகா தத்லீலா. என்னதான் நம்ம கடையில போய் மாங்காய் வாங்கி சாப்பிட்டாலும் பறிச்சு சாப்பிட்டா அது என்ன மாதிரியான ருசியா இருக்கு சொல்றான் பாருங்க அல்லாஹ் தஆலா. துல்லிலத்து குதூஃபுகா தத்லீலா, அதனுடைய கிளைகள் எல்லாம் அப்படியே நீங்கள் பறிப்பதற்கு ஏதுவாக தாழ்வாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். இந்த ஒன்றுக்காவது போகணும் போல தெரியுது. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அடுத்து பாருங்க, இதாஃபு அலைஹிம் பிஆனியத்தின் மின் ஃபில்லா, அப்படியே நமக்கு சுத்தி வரக்கூடிய ஆட்கள். இப்ப அவன் ஜக்கு கொண்டு வர்றான் ஹோட்டல்ல, அதுல இருக்குது ஒரு மூட்டை அழுக்கு. அங்கு வெள்ளி கிண்ணங்கள் கொண்டு வரப்படுகின்றன, கூஜாக்கள் கொண்டு வரப்படுகின்றன. காணத்து கவாரீர மின் ஃபில்லா, அப்படியே பளிங்குகளால் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அப்படியே பளபள என்று அது மின்னுகின்றது. வயுஸ்கவுன ஃபீஹா காசன் கான மிஸாஜுஹா ஜஞ்சபீலா, அவர்களுக்கு கிளாஸ்ல தண்ணீர், கோப்பையில பானம் கொடுக்கப்படுகின்றது. அந்த பானத்துல இஞ்சி கலந்த பானம். கீழக்கிற பகுதிகள்லாம் இஞ்சி இல்லாம சாப்பிட மாட்டாங்க. அவன் இப்படி இஞ்சி கலந்த பானம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அடுத்து பட்லர் எங்க பார்க்கிறோம், நல்லா அவனுக்கு ஒரு சில டிரெஸ் எல்லாம் போட்டு சேவ் பண்ணி, அன்றாடம் சேவ் பண்ணணுமா, ஏன்னா முடி இடி விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பென்சில் அப்படி வச்சுப்பான், ஆர்டர் இருப்பான். அங்க பாருங்க சோனத்துல எத்துப்பு அலைக்கும் வில்தானும் முஹல்லதும், நிரந்தரமான சிறுவர்கள் அப்படியே சுத்தி கொண்டே வருவார்கள். இதார் ஐத்தம், அவங்கள வர்ணிக்கிறாங்க பாருங்க. இதா ஹசிப்தகும் லுக்லுகம் மன்சூரா, அவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உதிர்ந்த முத்துக்களை போன்று நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹு அக்பர். என்ன வர்ணனை! பொய்யா இது? பொய்ன்னு சொன்னா எவனாவது உலகத்துல வாங்கடா, நான் பொய்யின் என்ன நிரூபிச்சு காட்டுங்க என்று இதுவரைக்கும் 1400 ஆண்டுகளை தாண்டியும் இந்த திருக்குர்ஆன் சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றது. நிரந்தரமான, சுதந்திரமான, சொகுசான, சுகமான ஒரு வாழ்க்கைக்கு உங்களை அழைக்கின்றேன். நான் பொய்யினா என்ன நிரூபிச்சு காட்டுங்க என்கிறது. ஒய்தார் ஆயித்த தம்மார் ஆயித்தன் ஐமன் முல்கன் கபீரா, அங்க மிகப்பெரிய ஒரு அரசாட்சியை நீ பார்ப்பாய். ஆலியகும் சியாம்பு சுந்துசின் இஸ்தபரக், அங்கு அவர்களுக்கு பூம்பட்டாடை, இஸ்தபரக் என்ற பட்டு, அவர்களுக்கு வெள்ளி தங்க காப்புகள். அடுத்து சொல்றான், ஓ சகாகும் ரப்புகும் ஷராபன் தஹூரா, தூய்மையான தண்ணீர், மினரல் வாட்டர் இங்க வாங்கி கொடுக்கறோம் இல்ல, இதே கிட்னிக்கு டேஞ்சருங்கிறான். அங்கு தூய்மையான தண்ணீர். இந்த தண்ணீரை பூரா என்ன செய்யறாங்கன்னா சாக்கடையை கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. இன்றைக்கு மலையிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை அல்லாஹ் தஆலா அதான் மலையை வச்சு பாதுகாத்து அந்த தண்ணீரை இங்கு சுவையா இவனுக்கு அனுப்புறான். இவன் அதுல இறங்கி நாசமாக்கி விடுறான். பாக்குறோமா? தூய்மையான தண்ணீர் அங்கு அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த ஹோட்டல்ல போய் நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்களா, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 புரோட்டா சொன்னா பெரும் ஹோட்டல்கள் ஒரு பென்சில் இப்படி காலில் வச்சுக்கிட்டு ஒரு புரோட்டா சொன்னா
அதுக்குள்ள அந்த டேஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போய் இப்படி ஒரு மானங்கிட்ட சாப்பாடு வேணுமா, எழுந்திரிச்சு அந்த பிளாட்ஃபார்ம் கடைக்கு போவோம்பா அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. ஆர்டர் கொண்டு வரதுக்கு இல்ல, அங்க அப்படி கிடையாது. நினைச்ச உடனே அப்படியே என்ன வேணும் வேணும் என்ன வேணும் அப்படியே சாப்பிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. அந்த சோனத்துல உள்ள முக்கியமான ஒரு பாக்கியத்துல அல்லாஹ் வழங்கக்கூடிய பாக்கியம், முதல்ல ஒரு கூட்டம் சோனத்திற்கு நுழைகின்றது. அவர்களுடைய முகமே அப்படியே வெள்ள வெளேறு நின்று 14ஆம் இரவு அன்று சந்திரன் எப்படி இருக்குமோ அது கொண்டு இருப்பாங்களாம். இன்றைக்கு சிவப்பு ஆட்களை பார்த்தவன கருப்பு ஆட்களுக்கு நாம இப்படி வெள்ளையா பிறக்கலையே அப்படின்னு வந்துகிட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் அந்த கவலை எல்லாம் போய் எல்லாருமே வெள்ள சோனத்துல. அப்படி அவர்கள் உள்ளே செல்கின்றாரே, அவர்கள் லா யபுசுகூன ஃபீஹா, எச்சில் துப்ப மாட்டார்கள். காச நோயே இதுல தான் கிளம்புது அப்படிங்கிறான் இவன் துப்புறதுல இருந்து. இப்படி காச நோய் பிடிச்ச ஆள்கிட்ட தான் பிள்ளைய கொண்டு போய் மந்திரிக்கவும் போறான். அவன் ஊதுனா என்ன ஆகும், பிள்ளைகளுக்கு காச நோய் டிபி எல்லாம் இருந்துரும், ஆஸ்துமா கிஸ்மா எல்லாம் மொத்தமா சேர்ந்து இறங்கும். அதுல அந்த அவனு பீடி சுருட்டு வேற குடிச்சு அவன் ஊதுறான், அவ்வளவுதான் கிளம்பி வந்துடும். அங்க லா எபுசுகூன ஃபீஹா, துப்ப மாட்டார்கள். வலா யம்தகித்துன், மூக்கு சளியே கிடையாது, முடிஞ்சு போச்சு. மூக்கு உள்ள வரைக்கும் சளி அப்படிம்பாங்கல்ல, மூக்கு இருக்கும் சளி இருக்காது அப்படின்ட்டான். என்ன மாதிரியான ஒரு பாக்கியம் பாருங்க. நல்ல சபையில உட்கார்ந்து நம்ம ஆட்கள் மூக்குக்குள்ள கையை விட்டுக்கிட்டு இருக்கிறான், வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான், மூக்குல கையை விட்டுக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, இந்த பிரச்சனையெல்லாம் ஓவர், முடிஞ்சு போச்சு. அடுத்து வலா யதகபதுன், நல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், பள்ளிவாசலுக்கு வரன்னு நினைப்பான், வயிற்ற கலைக்கிறோம், வாளியை தூக்கிட்டு டாய்லெட்டுக்கு ஓடணும். இனிமேல் அந்த பிரச்சனை கிடையாது, எல்லாம் முற்றுப்புள்ளி. அடுத்து அவர்களுடைய பாத்திரமே தங்கம் தான். சீப்பு இருக்க, அந்த சீப்பு எடுத்தமாக அது உள்ளக்க இருக்குது பாருங்க, ஒரு கோட்டை அழுக்கு இருக்கும், பேனும் பற்றி இருக்கும். அங்க அப்படி கிடையாது, தங்க சீப்பு. அவர்களுக்காக வேண்டி சவுதியில நீங்க பள்ளிவாசல் போனீர்கள் என்றால் சாம்பிராணி புகை, இந்த மாதிரியான சாம்பிராணி கிடையாது, அதுக்குன்னா உயர்தரமான குச்சி வச்சிருக்கான். இந்தியாவில இருந்து தான் வருது, இந்திய மக்களுக்கு அது கிடையாது. அங்க பள்ளிவாசல் வச்சிருப்போம், அப்படியே ஜும்மாவில மணக்கும். இது போன்று அழகான குச்சியில. அடுத்து வேர்வை வருமே, நல்ல கடுமையான வேர்வை உள்ள ஆளு, அவங்க பைக்ல பின்னால உட்கார்ந்து நாம மயக்கம் அடைஞ்சாரு, கக்கத்து நாக்கம் தாங்க முடியாது. ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வரஷுஹுமல் மிஸ்க், வேர்வை கஸ்தூரி அப்படின்ட்டாங்க. அல்லாஹ் அக்பர், என்ன பாக்கியம். ஒலிக்குள்ளி வாஹிதின் மின்ஹுமா ஒலிக்குள்ளி வாஹிதின் மின்ஹும் ஜௌஜத்தான். அர் ரஹ்மான்ல சொல்றான்ல, எல்லாத்துக்கும் 2 ஜோடி அப்படிங்க, 2 பெண்ணு மனைவி. ஒரு மனைவி இங்க ஏற்கனவே உள்ள மனைவி கிட்ட அனுமதி கேட்கணும். அவங்க இருக்கிற பாய் கம்பு எல்லாத்தையும் தூக்கி சாத்திர மாதிரி இருக்கிறாங்க. அங்க அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் தஆலா அங்க 2 ஒதுக்கி வச்சுட்டான். இந்த பெண்ணு அவங்கள பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க, அவங்க இவங்கள பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாமே ஒருவருடைய உள்ளத்தை கொண்டு இருக்குமா. இவன் அவனை பார்த்து பொறாமப்படுறது, அவன் இவனை பார்த்து சங்கடப்படுறது கிடையாது. எல்லாமே வனஸானா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில், அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து பொறாமையை நாம் எடுத்து விடுவோம். யுஸப்பிஹூனல்லாஹ புக்ரத்தம் வ ஆஷியா, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்வோம். அடியான் சோனத்துல உட்கார்ந்து இருக்கிறான், சோனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை அவனுக்கு நினைப்பு வருது. உட்கார்ந்து இப்போ உட்கார்ந்து ஃபித்னா ஃபசாத் பேசிக்கிட்டு இருப்போம். அங்க அப்படி கிடையாது. அந்த உலகத்தில் உள்ள அந்த வாழ்க்கையை நினைச்சு பார்க்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், உலாய்க லஹும் ரிஸ்கும் மாலும், அறியப்பட்ட உணவு அவர்களுக்கு இருக்கின்றது, ஃபவாக்கி பழ வர்க்கங்கள் இருக்கின்றன, ஒஹும் முக்ரமும், அவர்கள் விஐபிக்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், மரியாதை எப்போது பார்த்தாலும். ஃபீ ஜன்னாத்தின் நஈம், ரொம்பவும் இனிமையான சோனத்தில் இருப்பார்கள். அலா சூரின் முத்தகாபிலின், நாற்காலிகள்ல இவர் அந்த பக்கம் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாரு, நான் அந்த பக்கத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பேன். என்னங்க சௌரியமா இருப்பீங்களா? உலகத்துல நம்ம பேசணும், அந்த தர்கா வாசல்ல போய் பேசணும், அடிச்சாங்க, என்ன மாதிரி கூட்டம் நம்ம பிரித்து எடுத்தாங்க, அந்த காயம் ஏற்பட்டு போச்சு, இந்த காயம் ஏற்பட்டு போச்சு, மதுரை கோர்ட்ல இவ்வளவு நாள் வழக்கு இருந்துச்சு, அதெல்லாம் அங்க பேசிக்கிட்டு இருப்போமா. அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது யுதாஃபு அலைஹிம் பிகாஸிம் மின் மாயின், அழகான நீர், பைலா லzzத்தில் லிஷாரிபின், பார்க்கிறதுக்கு பளிங்கு போன்று இருக்கும். லா ஃபீஹா கௌலன் வலாஹும் அன்ஹா யன்சிஃபூன்,
அதுல அவர்களுக்கு எந்த விதமான தலைவலியும் இருக்காது, கேடும் இருக்காது. அதனால அவர்களுக்கு எந்த விதமான போதையும் இருக்காது. இந்தவும் காசிராத்து தரிகை அப்படியே கண்ணு கட்டழகிகள், பார்வை தாழ்வாக அமைந்த கண்ணழகிகள், அவங்கள வர்ணிக்கிறான். அன்னகுன்ன பீல்வன் மக்களும் பாதுகாக்கப்பட்ட வெள்ளை முட்டைகள் போன்று அப்படி இருப்பாங்க. அத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை வர்ணிச்சமாக்க விடிய விடிய நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, ஜொல்லு அடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப இந்த நேரத்துல அக்பல பாதுகுமலா பாதுன் எத்தசாலும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுறாங்களாம். கால காயிலும் மின்கும் இன்னி காணலி கரீன், எனக்கு ஒரு நண்பர் இருந்தாம்பா உலகத்துல அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னா எக்கூலா இன்னக்கல மினல் முசத்திகீன், நீ இதெல்லாம் நம்புறியா? ஐதா மித்னா குன்னா துராபன் இல்லாமன் இன்னால மதீனும், நாம இறந்து மண்ணாகி மக்கி போன பிறகு நாம எல்லாம் கூலி கொடுக்கப்படுவோம், நம்புறியா? இப்ப அல்லாஹ் உடனே அந்த ஆளை நீ பார்க்கணுமா நரகத்துல அப்படிங்கிறான். நரகத்துல பார்க்கணுமா? இப்போ இந்த ரிமோட் எடு, அப்படியே நரகத்துல பாருங்க. கால ஹல் நந்து முத்தலைவன் பாக்குறியா அப்படிங்கிறாங்க. ஆமா அப்படின்னு உடனே ஃபத்தல பாக்குறான் நரகத்தில் வந்த காட்சி. ஃபராஹு ஃபி சவாய் ஜஹீம், நரகத்தினுடைய அத்தி பாதாளத்துல அப்படி கிடக்கான். அவனை பார்த்து இவன் பேசுறான். இன்னைக்கு NDTVல அப்படி காட்டினோம்னா என்னுடைய நிருபர் ஆப்கானிஸ்தானில் இருந்து இப்போ பேசுகிறார் அப்படின்னு காட்டுறாங்கல்ல, நரகத்துல ரப்புல் ஆலமீன் காட்டுறான். சொல்றான் அவனை பார்த்து, தல்லாஹி இன் கித்தல துருதி நட பாவி, என்னையும் அந்த நரக குழிக்கு எடுத்து செல்லலாம் என்று நினைத்தாயே. என்ன அழகா சிம்பாலிக்கா அல்லாஹ் நமக்கு எடுத்து சொல்றான் பாருங்க. உலவுலா நிஅமத்து ரப்பி லகுன்து மினல் முஹ்தரீன், அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் நானும் உன்னோட வந்து சேர்ந்திருப்பேன். அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான். இதாங்க அஃபமா நஹனு பிமையீத்தின் இல்லா மௌத்தத்தனல் ஊலா வமா நஹனு பிமுஅத்தபீன். முதல்ல உலகத்துல மௌத்தானமே, இதற்கடுத்து நாங்க மௌத்தாக மாட்டோம்பா. எங்களுக்கு நீனும் மௌத்தாக மாட்ட, ஆனா வித்தியாசம் என்ன தெரியுமா? உனக்கு வேதனை வழங்கப்படுகின்றது, எனக்கு வேதனை இல்லை. பாருங்க. அப்ப இன்னஹாதா லஹுவல் ஃபௌஸுல் அஸீம், இதுதான் மகத்தான ஒரு வெற்றி. அப்ப நாம சுவனத்துல இந்த பாக்கியத்தை பெறணும். அதுக்கு தான் ரமலான் மாதத்துல அல்லாஹ் தஆலா இந்த சுவனத்தை திறந்து வைத்திருக்கின்றான். வந்துரு பாரு, அப்படியே நேர்முகங்க. சுவனத்தில் உள்ள ஆறுகள் எப்படி இருக்குது, அதுல உணவு எப்படி இருக்குது என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு இவ்வளவு அழகான முறையில நமக்கு சுவனத்தை பிக்சரைஸ் பண்ணி காட்டுறான். அந்த சுவனத்திற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் செல்ல வேண்டும். இதுல அல்லாஹ் தஆலா அவரிடத்துல சொல்லி வந்து கேட்கின்றான், ஏதாவது உங்களுக்கு குறை இருக்கா? என்ன கேள்வின்னு பாருங்க. ஏதாவது உங்களுக்கு குறை இருக்குதா அப்படிங்கும் போது சோனவாத்திகளாம் சொல்றாங்களா, வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறான். கேட்டா நான் தர்றேன். இரவா அலம் சுபையது உஜுகனா, என்னுடைய முகத்தை வெள்ளை நிறமா ஆக்கி வச்சுட்ட, எங்களை சூனத்துல நுழைச்சிட்ட, நரகத்தை விட்டு காப்பாத்திட்டு, வேற என்ன வேண்டும் ரப்பு அப்படிங்கிறாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா தன்னுடைய திரையை அகற்றி தன்னுடைய தரிசனத்தை காட்டுகின்றான். இதை விட வேறு பாக்கியம் வேறு எதுவுமே அவர்களுக்கு சிறந்ததாக தெரியாதாம். இந்த பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் பெறுவோம். அதற்கு நமக்கு தேவை ஒன்றே ஒன்று, அல்லாஹ்விற்கு கடைசி வரைக்கும் இணை வைக்காமல், பெரும்பாவங்கள் என்று நமக்கு குர்ஆன் சொல்லியிருக்கின்றதே, அந்த பாவங்களை நாம போயிடக்கூடாது. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஷஃபாத் செய்யறாங்க. ஷஃபாத்தெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு இறைவன்ட சொல்றாங்க, இறைவா நான் நரகத்துல தேடி பார்த்துட்டேன், இதற்கடுத்து யார் இருக்கிறாங்க தெரியுமா? யார் சோனத்திற்கு செல்லக்கூடாது என்று குர்ஆன் தடுத்து விட்டதோ அவர்கள் தான் கிடைக்கின்றார்கள். அதை தாண்டி என்னால் எதுவும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் கையை விரிச்சாங்க. அப்ப அதனால இந்த குர்ஆன் இறங்கிய மாதத்தில் குர்ஆன் சோனத்திற்கு செல்லக்கூடிய ஆட்களாக யாரை சித்தரிக்கின்றதோ அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் ஆவோமாக, அதிலேயே நாம் சாவோமாக. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்